சர்வதேச சுங்க தினத்தை முன்னிட்டு சுங்க திணைக்கள கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார். வளமான தேசத்தை கட்டியெழுப்புவதற்கு வினைத்திறன் மிக்க சுங்க திணைக்களம் எனும் துணிப்பொருளில் இம்முறை சுங்க தினம் நினைவு கூறப்படுகிறது. 2550 பில்லியன் ரூபாவை இவ்வருடத்தில் சுங்க வருமானமாக பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறது. இலக்கை அடைவதற்கு விசேடமாக பங்களிப்பு வழங்கிய 20 சுங்க அதிகாரிகள் நிகழ்வின் போது பாராட்டப்பட்டனர். சுங்க பணிப்பாளர் நாயகம் சரத் நோனிசினால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு சர்வதேச சுங்க தினத்தை முன்னிட்டு நினைவு சின்னம் ஒன்றும் வழங்கி வைக்கப்பட்டது. 2024 வருஷ ரேகு இதிஹாசே වැඩිම ආදායම් ඉලක්කය 2024 ஆண்டு சுங்க வரலாற்றில் அதிகூடிய வருமான இலக்கு வழங்கப்பட்ட வருடமாகும் 1533 பில்லியன் எதிர்பார்ப்பாக காணப்பட்டது. 2023 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் பெற்றுக்கொள்ளப்பட்ட 975 பில்லியன்களுடன் அது பாரிய இலக்காகும். பொருளாதாரம் பின்னடைவை சந்தித்திருக்கின்ற போது அவ்வாறான இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட போது வருடத்தின் முதல் 6 மாதங்களில் திணைக்களத்திலும் நிதி அமைச்சிலும் ஒரு சில சந்தேகம் காணப்பட்டது. எனினும் 2023 ஆண்டு நாம் பயன்படுத்திய முறைகள் திணைக்களத்தின் உயர் முகாமைத்துவ இதனை நிறைவேற்றக்கூடிய இலக்கு என நேர்மறையாக குறிப்பிட்டு அதன் நடைமுறைகளில் அவதானம் செலுத்தியது. அதன் அடிப்படையில் 2024 ஆண்டில் குறித்த இலக்கு அடைய முடிந்தமைக்கு காரணம் அதிகாரிகளின் சிறந்த செயற்பாடாகும். அரச வருமானத்தை அதிகரிக்க சுங்க அதிகாரிகள் கடந்த காலங்களில் பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுத்தனர். சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது சில அதிகாரிகளினால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்புகளில் ஆபத்தான நிலை காணப்பட்டது. அதற்கு அதிகாரிகளுக்கு இன்று மரண அச்சுறுத்தல் உள்ளது. திட்டமிட்ட குழுக்களுக்கு மத்தியில் அதிகாரிகள் இவ்வாறு ஆபத்தை எதிர்கொண்டுள்ளனர். விசேட பாதுகாப்பு நடைமுறைகளை எனது எல்லைக்குள் மேற்கொண்டுள்ளேன். ඒ වෙනුවෙන් විශේෂ ආරක්ෂක පියවරයන් මාගේ සීමාව තුළ මා ගෙන තිබෙනවා. யுகத்திற்கு பொருத்தமான நிறுவன ரீதியிலான வியூகங்களை அமைக்க இலங்கை சுங்கம், கலால் திணைக்களம், வருமான வரி திணைக்களம் ஆகிய நிறுவனங்களின் வியூகங்களை மாற்றியமைக்க செயல்படுவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். கடந்த வருடத்தில் சுங்க திணைக்களம் அடைந்த இலக்கு தொடர்பில் ஜனாதிபதி தனது பாராட்டுக்களை தெரிவித்தார். விசேடமாக வருமான இலக்கை பூர்த்தி செய்தமை தொடர்பிலும் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு நீங்கள் வழங்கிய பங்களிப்பு தொடர்பில் பாராட்டுக்களை தெரிவிக்கும் நிலையில் வெளியில் என்ன நடக்கின்றது? பெரும் எண்ணிக்கையிலான கொள்கலன்களை துறைமுகத்திலிருந்து விடுவிக்க முடியாத நிலை காணப்படுகின்றது. வெற்றிகளையும் உங்களது பங்களிப்புகளையும் கதைப்பதுடன் பாராட்டுகின்றோம். எனினும் இந்த நொடியிலும் துறைமுகத்தில் குறிப்பிடத்தக்க அளவு நெருக்கடி காணப்படுகின்றது. வருடம் ஒன்றுக்கு சராசரியாக 78 லட்சம் கொள்கலன் பரிமாற்றம் இடம்பெறுகின்றது. 2030 ஆண்டளவில் 113 லட்சம் கொள்கலன் பரிமாற்றத்தை மேற்கொள்ள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அதாவது 11.3 மில்லியன் அதனை அடைய முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடற்தொழில் துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் வினைத்திறன் இன்று கடற்துறை தொழில் என்பது போட்டிமிக்கதாக காணப்படுகின்றது. போட்டித்தன்மைக்கு மத்தியில் அதனை அடைய முடியாமல் போனால் எங்களுக்கு ஏற்படும் நெரிசல் மேலும் அதிகரிக்கும். இயற்கையாக கிடைக்கப்பெற்றுள்ள வாய்ப்பை நாமவே கைவிடக்கூடிய நிலை உருவாகும். இயற்கை அமைவிடத்துக்கு அமைய முக்கிய நிலையில் உள்ள எமக்கு கிடைக்கப்பெற்றுள்ள அதிர்ஷ்டம் மனிதர்களாக எமது செயற்பாடுகளின் ஊடாக பெற்றுக்கொள்வதில்லை. மனிதர்கள் இயற்கையை மிஞ்சி செல்வதற்கே உள்ளனர். ஆனாலும் நாம் இயற்கையாக கிடைக்கப் பெற்றுள்ள வளங்களை கைவிடும் நிலையில் உள்ளோம். சுங்க திணைக்களத்துக்கு மிகப்பெரிய பங்குள்ளது. அதில் உங்களுடைய பங்கை எதிர்பார்க்கின்றேன். தேசிய பாதுகாப்பு, பொருளாதார ஸ்திரத்தன்மை என்பவற்றை எடுத்துக்கொண்டால் நீங்கள் மிக முக்கிய செயல்பாட்டை மேற்கொண்டீர்கள். நீங்கள் எங்களது எல்லையின் பாதுகாவலர்கள். உங்கள் கையில் ஆயுதங்கள் இல்லாவிட்டாலும் ராணுவ பயிற்சியை எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் அதற்கு இணையான பாதுகாப்பு சேவையை முன்னெடுக்கின்றீர்கள். அதற்காக உங்களுக்கு கௌரவம் அளிக்கின்றோம். எனினும் உங்களுடன் தொடர்புடைய ஏனைய தரப்பினர் ஒரு சில தெளிவற்ற நிலையில் இல்லாமல் இல்லை. நிறுவனம் என்ற ரீதியில் உருவாகியுள்ள சித்திரம் சற்று பாரதூரமானது. அனைவரும் அதில் பங்களிக்கின்றீர்கள் என நான் குறிப்பிட மாட்டேன். இடைக்கிடையே ஏற்படும் சம்பவங்கள், ஒரு சிலரால் ஏற்படும் நடவடிக்கைகள் சகலருக்கும் தீய கரைகளை ஏற்படுத்தும். அதனை எம்மால் தீர்க்க முடியாது. வெளியாட்களால் தீர்க்க முடியாது. நீங்கள் தான் அதனை தீர்க்க வேண்டும். நீங்கள் மேற்கொள்வீர்கள் என நான் எதிர்பார்க்கின்றேன். කීපදෙනෙක් විසින් හෝ ඇති කරන ක්‍රියාකාරීත්වය සාමිකත්වයටම නරක පන්නේ කෙලලක් ඇති කරනවා. ඒ නිසා ඒක බාහිර අපිට විසඳිය හැකි කරුණක් නෙවෙයි. ඒක පිටස්තරයන්ට බේරිය යුතු කරුණක් නෙවෙයි. මා හිතනවා ඔබ විසින්ම ඒ ඉටු කරාවි කියලා මා විශ්වාස කරනවා. அமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ, பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரிய பெரும உள்ளிட்ட அதிதிகளும்